நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஃமின்களுக்கு வரக்கூடிய சோதனைகள் என்ன படிப்பினைகளை தருகிறது என்கிற அடிப்படையில் நமக்கு நிறைய செய்திகளை சொல்லி தந்திருக்கிறார்கள். ஒரு சமுதாயம், ஒரு சமூகம், ஒரு ஊர், ஒரு இடம் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்படுகின்ற பொழுது அதிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய படிப்பினை தொடர்பாக கடந்த 2 நாட்களாக சொல்லியிருந்தோம். தௌபாவும் அதே நேரத்தில் அது சார்ந்த திக்ரும் சிந்தனையும் நமக்கு இருக்க வேண்டும் என்பதால் தனி மனித வாழ்க்கையில் ஒருவர் சோதனைக்குட்படுத்தப்படுகிறார், ஏதாவது தனி மனித அளவில் பாதிக்கப்படுகிறார் என்று சொன்னால் அதை ஒரு முஃமின் எப்படி அணுக வேண்டும் என்பது தொடர்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, இந்த உலகத்தில் அல்லாஹ் ஒருவரை சோதிக்கிறார் என்று சொன்னால் ஒன்று அவனுடைய அந்தஸ்து உயர்த்தப்படுவதற்காக வேண்டி இருக்கலாம், அல்லது வேறொரு பெரிய சோதனையிலிருந்து அவரை காப்பாற்றுவதற்காக சிறிய அளவில் அவர் சோதிக்கப்படலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. இதில் முதல் விஷயத்தை நாம் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் இடத்துல ஒரு மனிதர் வந்து கேட்பார், ஐயும் நாஷி அஷத்துல் பலா யா ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தில் அதிகம் சோதிக்கப்படக்கூடிய நபர்கள் யார் என்று கேட்கிற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, லம்பியா, நபிமார்கள் என்று சொல்லுவார். நபிமார்கள் இந்த உலகத்திலே அதிகம் கஷ்டத்திற்கும் சோதனைகளுக்கும் சிரமங்களுக்கும் உட்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அதிலே நான் அதிகம் சோதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இதை மையப்படுத்தி நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் ஒருவருக்கு அடிமேல் அடிவிடுகிறது, வியாபாரத்தில் பெரிய நஷ்டம் ஏற்படுகிறது, குழந்தைகளில் சிலர் பாதிக்கப்படுகிறார்கள், உடல்நிலை பாதிக்கப்படுகிறது. இப்படி ஏதாவது பெரிய அளவில் ஒருவர் பாதிக்கப்பட்டால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அவரை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்தஸ்தை உயர்த்துவதற்காக சோதிக்கிறான். நாம் என்ன செய்கிறோம் சொல்லி சொன்னால், நல்லா ஒருவருக்கு வியாபாரம் சென்று கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு பெரிய நஷ்டத்தை சந்தித்தார், அவன் ஏதோ தவறு செய்து விட்டான், அவன் ஏதோ பெரிய பாவம் பண்ணியிருக்கிறான், அதனால் அல்லாஹ் அவனை சோதிக்கிறான் என்று நாம் பேசுவோம். இவன் பண்ணன ஆட்டம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, அல்லாஹ் கொரோனாவில் அவனை மரணிக்க செய்து விட்டான். பெரிய முதலீட்டில் இவர் வியாபாரம் செய்து கொண்டிருந்தார், வியாபாரத்தில் ஏதோ தப்பு பண்ணிட்டான் போல அல்லாஹ் வியாபாரத்தை அழித்து விட்டான்னு பேசுவோம். ஆனால் உண்மை அதுவல்ல. விளங்கிக் கொள்ள வேண்டும், இந்த உலகத்திலே நபிமார்கள் அதிகம் சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள். காரணம் அவர்களுடைய அந்தஸ்து உயர்த்தப்படுவதற்காக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 வருஷம் நுபுவத்தில் ஆரம்ப 10 வருஷம் 40லிருந்து 53 வயது வரை கிட்டத்தட்ட 13 வருஷம் சோதனையை தவிர வேறு எதையும் அவர்கள் பார்க்கவில்லை. அவர்களுக்கு கஷ்டத்தை தவிர, சிரமத்தை தவிர, இன்னல்களை தவிர, ஏற்றையும் பேச்சையும் தவிர ரசூலுல்லாஹ் வேறு எதையும் நிம்மதியாக பார்த்ததில்லை. ஒரு நாள் பொழுதை நிம்மதியாக கடந்ததும் இல்லை. அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தப்பு செஞ்சிருக்கிறாங்களா என்கிற கேள்வியை நாம் இங்கே பொருத்தி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ரசூலுல்லாஹுடைய மனைவி ஹதீஜா வஃபாத்தாகிறார்கள், அவர்களை பார்த்து கொண்டிருந்த அபூ தாலிப் அவர்கள் வஃபாத்தாகிறார்கள். இப்படி அடுத்து அவர்களுக்கு சோதனை சிரமங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது. தாய்ப்புக்கு போனாங்க, அங்கேயும் அடி, சிறுவர்கள் அவர்களை விரட்டி தாக்கினார்கள், உடலெல்லாம் ரத்தம் வழிந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஊரை விட்டும் ஒதுக்கி வைத்திருந்தார்கள். இப்படி யாராவது ஒருவர் தெரியாமல் நான் முஸ்லீம் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறேன்னு சொன்னால் அவர்கள் வேதனை செய்யப்பட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்தடுத்து சோதனை வந்து கொண்டே தான் இருந்தது. மௌத்து வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோதிக்கப்பட்டார்கள். எனவே தனி மனித அளவில் ஒரு நபர் சோதிக்கப்படுகிறார் என்று சொன்னால் அவருடைய அந்தஸ்து உயர்த்தப்படலாம். நாம் அவரை ஒருபோதும் குறைவாக மதிப்பிட்டு விடக்கூடாது. ரசூலுல்லாஹ் மக்காவில் மட்டுமல்ல, மதீனாவிற்கு வந்ததற்கு பின்னால் உஹது போர்க்களத்தில் ரசூலுல்லாஹுடைய நிலைமை எப்படி இருந்தது என்பதை யோசிக்கிறது. ரசூலுல்லாஹுடைய முன்பற்கள் போர்க்களத்தில் தாக்கப்பட்டு அவர்களுடைய பற்கள் உடைக்கப்பட்டது, மேனியில் ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது, அவர்களுடைய கன்னத்தில் காயம் ஏற்பட்டு ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. அந்த இரத்தத்தை எல்லாம் எடுத்து மீண்டும் மேலே பூசிக்கொண்டு ரசூலுல்லாஹ் ஒரே வார்த்தை சொல்லி அந்த இடத்தை கடந்து சென்றார்கள். கைஃப யஃப்லஹு கௌமுன் யுது நபியஹும், அவர்கள் ஒரு கூட்டம் எப்படி வெற்றி அடையும்? நபியையே அவர்கள் இவ்வளவு சோதிக்கிறார்களே, நபியையே அவர்கள் இவ்வளவு கஷ்டப்படுத்துகிறார்கள், அவர்கள் எப்படி ஜெயிப்பார்கள் என்று மட்டும் சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் அப்படியே கடந்து சென்று விட்டார்கள்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது போர்ல தாக்கப்படுவதற்கு அவர்கள் செய்த பாவங்கள் காரணமான்னு கேட்டால் அல்லாஹ் பாதுகாக்கணும், அப்படி ஒரு சூழ்நிலை இல்லை. ஆனால் அல்லாஹ் ஏன் சோதனையை கொடுத்தான் என்று சொன்னால் அவர்களுடைய அந்தஸ்து உயர்த்தப்படுவதற்காக. இதே போல நம்முடைய வாழ்க்கையிலேயும் நம்மை சுற்றி ஏதாவது சிரமங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் தொடரும் பட்சத்திலே இறைவன் நம்முடைய அந்தஸ்தை உயர்த்துகிறான் என்கிற பார்வையோடு அதை நாம் பொறுமையோடு அணுக வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா, வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, பொறுமையை கொண்டும் நீங்கள் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இமாம் ஷீராசி ரஹ்மத்துல்லாஹ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெரியார் சோதனைகளை அணுகக்கூடிய விஷயத்திலே ஒரு மனிதனுடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும் என்று பேசுகின்ற பொழுது, நான் ஒரு செருப்பை தொலைத்துவிட்டு அதை பற்றி கவலையோடு சென்று கொண்டிருந்தேன், எதிரில் ஒருவர் வந்தால் அவருக்கு காலே இல்லை என்று எழுதுவார். நம்ம ஒரு 500 ரூபா 1000 ரூபா கொடுத்து விலை உயர்ந்த ஒரு செருப்பை வாங்கி பள்ளிவாசலுக்கு முதல்ல பரக்கத்தா போட்டு வருவோம், செருப்பு காணா போயிடும், இவ்வளவு காசு கொடுத்து வாங்கி இப்படி வீணா போச்சேன்னு நினைச்சிட்டு இருக்கிறப்ப பள்ளிவாசலினுடைய வாசல்ல ஒருவர் கால் இல்லாமல் யாசகம் கேட்டுக்கொண்டிருக்கும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உனக்கு செருப்பை தான் கலட்டினான், அவருக்கு காலையே கலட்டி விட்டான். சோதனையினுடைய நேரத்தில் ஒரு முஃமினின் பார்வை இப்படித்தான் இருக்க வேண்டும். நமக்கு வியாபாரத்தில் நஷ்டம், ஆனால் ஒரு சிலருக்கு வியாபாரமே இல்லாமல் அடுத்த வேளை உணவிற்கு பிறரை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களே, அல்லாஹ் நம்மை அந்த நிலைமையில் வைக்காமல் இருக்கிறான் என்று ஒரு முஃமின் சோதனையின் நேரத்தில் நம்மை விட கடுமையாக பாதிக்கப்பட்ட ஒருவரை பார்த்து அவன் தன்னுடைய மனதை தேற்றிக்கொள்ள வேண்டும் என்று இமாம் ஷீராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு அற்புதமான உபதேசத்தை செய்து தருகிறார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு தடவை ஒரு சமயம் சாலையில் கடந்து சென்று கொண்டிருக்கிற பொழுது ஒரு மனிதர் அங்கே படுத்திருப்பார். அவருக்கு 2 கை இருக்காது, 2 கால் இருக்காது, சந்தோஷமாக சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் தஸ்பீஹ் செஞ்சுட்டு இருப்பார். அவர்கிட்ட போய் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு கேட்பாங்களா, உங்களுக்கு கை இல்லை, கால் இல்லை, உங்களுடைய தேவையை நிறைவு செய்து கொள்ள முடியாது, ரொம்ப சிரமத்தில் இருக்கிறீங்க, இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமா சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் தஸ்பீஹ் செஞ்சுட்டு இருக்கிறீங்களே, இது உங்களுக்கு கஷ்டமாக இல்லையான்னு கேட்ட பொழுது அவர் சொல்லுவார், அல்லாஹ் என்னுடைய சிறுநீரை எனக்கு லேசான முறையில் வெளியாக்குகிறான், என்னுடைய தேவையின் பொழுது எனக்கு ரிசுக் அளிக்கிறான், இது நல்லா இருக்குதில்லை, இது போதுமேன்னு சொன்னான். கையில்லை கால் இல்லைங்கிறத விட எனக்கு சிறுநீர் ஒரு மனிதரிடத்தில் எது நல்ல விஷயமாக இருக்கிறதோ அதை பார்த்து நம்மை நாம் தேற்றிக்கொள்ள வேண்டும். துன்யாவுடைய விஷயத்தில் நமக்கு கீழுள்ளவர்களை பார்க்க வேண்டும். நமக்கு ஏதாச்சும் ஒரு 10 ரூபா நஷ்டம் சொல்லி சொன்னால் 1000 ரூபா நஷ்டப்பட்ட ஒரு மனிதனை பார்த்து அல்லாஹ் நம்மை அந்த நிலையில் வைக்காமல் இருக்கிறான் என்று நம்முடைய மனதை நாம் தேற்றிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்விற்கு அந்த அளவில் நன்றி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இதற்கு முன்னால் நமக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் பாடமாக சொல்லித்தரப்படுகிறது. எனவே தனி மனித அளவில், குடும்ப அளவில் ஏதாவது மரணத்தின் காரணமாகவோ நஷ்டத்தின் காரணமாகவோ ஒரு மனிதர் சோதிக்கப்பட்டால் நாம் அவரை முதலில் பழிக்கக்கூடாது. இரண்டாவது, நம்மை விட கடுமையாக பாதிக்கப்பட்டவர்களை பார்த்து நாம் இறைவனிடத்தில் நன்றி செலுத்திக் கொள்ள வேண்டும். தமிழில் கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போனது என்று. ஒரு மனிதனுடைய தலை எடுக்கப்பட வேண்டும் என்பது நசீபு, ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய தலையிலிருந்து தலைப்பாகையை மட்டும் எடுத்துக்கொண்டான் என்று சொன்னால் அவன் உயிர் பிழைத்துக் கொள்ளுகிறான். இதே மாதிரி நம்முடைய சோதனைகளை நாம் சிறிதாக பார்க்க வேண்டும். எல்லா நேரத்திலேயும் அல்லாஹ்விடத்திலே தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் தொடர்ந்து உதவி தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். இருக்கும் பட்சத்திலே நம்முடைய சோதனைகள் கூட நமக்கு நல்ல அந்தஸ்தை கொடுக்கலாம். துன்யாவிலேயும் சரி மறுமையிலேயும் சரி. அதற்கு எல்லாவற்றுக்கும் அடிப்படையான ஒரு விஷயம் தொழுகையும் பொறுமையும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பொறுமையோடு தொழுகையை கொண்டு எல்லா நேரத்திலேயும் அவனிடத்தில் உதவி தேடக்கூடிய நல்ல மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி நல்ல புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.